அந்த மாஸ்குலின் மென் இந்த டேர்ம் பற்றி பேசினா அப்படின்னாலே பயங்கரமான பிரச்சனைலாம் கிரியேட் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் வந்து மாஸ்குலினான மென்னா இல்லைன்னு சொன்னாலுமே பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுது, ரைட்? ஸோ இப்போ மாஸ்குலினான மென்னாக நம்ம இருக்கிறது இல்லையான்னு கேட்டால் லிட்ரலாக அதுவும் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மென்னாக இருக்கிறதே கிடையாது. ஏன்னா மென்னாக இருக்க விடுறதும் கிடையாது. ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்மளை மென்னாக இருக்கிற விடுறதில்ல, எதனால் நம்மளோட மாஸ்குலினிட்டி இறந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட. நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ஆக்சுவலி வந்து எப்போவுமே இந்த மாஸ்குலினிட்டி, இந்த ஹேபிட்ஸ் அண்ட் ஸோ அடிக்ஷன் இதெல்லாம் பற்றி பேசினாலே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு கொண்டு வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பான் அடிக்ஷன் உங்களை எப்படி மாஸ்குலின் மென்னாக இருக்க விடுறதே கிடையாது. யூசி மாஸ்குலின் மென்னாக இருக்கிறவங்க எப்போவுமே ரியாலிட்டியை மட்டும்தான், ரியாலிட்டியான விஷயங்களில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த ரீலாக இருக்கிற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நிறையா பீப்புள் வந்து இந்த பானுக்கு பயங்கரமான அடிக்டாக இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, நீங்கள் அங்கே வாங்க. தென் நம்ம செஷன்ஸ், ஃபீஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயில் அங்கே நம்ம பேசலாம். கம்மிங் பேக் டு த கான்டென்ட். ஸோ இந்த பான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணாக பார்க்குறதே கிடையாது. அவங்கள ஜஸ்ட் வெறும் ஆப்ஜெக்டிஃபைடாவோ இல்லை நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஆளாவோ இல்லை நமக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளாவோ தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ரைட்? அப்போது லிட்டரலாக ஒரு மாஸ்குலினான மென் ஒரு பொண்ணை வந்து வேல்யூ பண்ணுவானே தவிர ஒன்றும் ஓவர் வேல்யூ பண்ணுவான், இல்லைனா அண்டர் ரேட்டட் பண்ண மாட்டான். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான பான் கன்சியூம் பண்ணி அதில் இருக்கிற ஃபேண்டசியான விஷயங்களை பார்த்து இப்படிலாம் ஒரு பொண்ணு நம்ம இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று லவ், இன்னொன்று செக்ஸ், இன்னொன்று செக்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் ஒரு பெண்களை நம்ம பார்க்குறோமே தவிர அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஸோ மேபி நிறைய பேர் இந்த பான் அடிக்டில் இருக்கீங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருக்கீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது உங்களை ஒரு மென்னாக இருக்க விட்ற மாட்டேங்குதுங்கிறத தாண்டி உங்களை பைசெக்சுவலாக மாற்றுறதுக்கு நிறையா வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மேலேயே ஃபேண்டசி பண்ணுறதுக்கான நிறையா ஒரு தாட்ஸை வந்து இது கேவலமாக க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ மேபி உங்களோட பார்ட்னர் இருக்காங்க உள்ள, அவங்கள இன்னொருத்தவங்களோட வச்சு ஒரு ஃபேண்டசி பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் இந்த பான்கிறது க்ரியேட் பண்ணி கொடுக்குதான். உங்கள் மூளை செயல்திறனை இதை வந்து கம்மி பண்ணுது. இதெல்லாம் ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா போய் பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இந்த பான் வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மாஸ்குலின் மென் எப்போவுமே ஒரு ரியாலிட்டியை தான் ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர ரீலாக இருக்கிற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாலிட்டியில் போய் கம்யூனிகேட் பண்ணாமல், ரியாலிட்டியாக மற்றவங்களோட போய் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம நம்ம ஃபோன்லேயே உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். யாருன்னே முகம் தெரியாதவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறோமே தவிர நேரில் பேச முடியுமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் ஒரு பயம், ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இதுக்கெல்லாம் மெயினான காரணம் சோஷியல் மீடியா. போர் அடிக்குதா, எடு ஃபோனை, பாரு படத்தை, பாட்டு கேளு, எதையாவது ஒன்று பாரு, 1 மணி நேரம் நான் பார்க்குறேன் தப்பு இல்லைல்ல, ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறேன் தப்பு இல்லைல்ல அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுறோன்னா ஒரு பார்டர் லைன் போட்டுக்கிட்டு இப்படி நம்ம வாழலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனால் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரியாலிட்டியே பார்க்க முடியாத விஷயங்களை கொடுக்குறதே இந்த சோஷியல் மீடியா தான். ரிலாக்ஸேஷன் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது நான் சொல்கிறேன். ரிலாக்ஸேஷன் இந்த சென்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜஸ்ட் நான் எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் நான் தூங்குறேன், நானே ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பேர் தான் ரிலாக்ஸேஷன். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் படத்துக்கு போகிறீங்கிறது வேறு. பட் ஃபோனில் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்க்குறது. ஹீரோ இந்த விஷயத்தை பண்ணாரா, நானும் அதை பண்ணோம். எங்கள் ஹீரோ சிகரெட் அடித்தார், நானும் சிகரெட் அடிப்பேன். எங்கள் ஹீரோ தண்ணி அடித்தார், நானும் அடிப்பேன். எங்கள் ஹீரோ வந்து இப்படிலாம் வந்து 100 பேர் அடிக்கிறாரு, என்னாலே அடிக்க முடியும். ஆனால் உங்கள் ஹீரோ நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லித்தராரு, ஆனால் அது ஏன் பண்ண மாட்டீங்க? மற்றவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, மற்றவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ரைட்? இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி முன்னேறும்? ஸோ ஜஸ்ட் ரியாலிட்டிக்கு வாங்க. ஒரு மாஸ்குலின் எப்பவுமே ரியல் இன்றைக்கி நடக்க போகிறது என்னங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர நாளைக்கு என்ன, இல்லை முந்தானத்து என்ன, இல்லை இந்த படத்தில் இப்படி காமிக்கிறாங்க ஸோ அதில் வந்து மாதிரி நானும் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. லவ் அண்ட் மணி, இந்த ரிலேஷன்ஷிப், இதோட பெர்ஸ்பெக்டிவ் இன்றைக்கி லிட்டலாக ரொம்ப கேவலமாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் கூட இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை சோஷியல் மீடியா தான். இதில் வந்து இவங்க இப்படி தான் லவ் பண்ணாங்க, ஸோ அப்போ இது தப்பு கிடையாது. இவங்க இப்படி பண்ணுறாங்களா, இது தப்பு கிடையாது. பணம்னாலே கெட்டதுப்பா, இல்லை பீப்புள்னாலே கெட்டவங்கப்பா. இது எல்லாத்துக்குமான மெயினான ரீசனே நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறீங்களோ அது கொடுக்குற ஒரு இம்பாக்டாக தான் இருக்கும். கெட்டிங் எமோஷன் ஆன் எவ்ரிதிங். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து ஈஸியாக நடந்துடும். ஒரு பையன் இருப்பான்,
ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வந்து அவங்க இன்னொரு பசங்களோடலாம் பேசுவாங்க, அது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுவான்னா, அவன் சொல்ல மாட்டான். போயிட்டு சொன்னால் ஒரு வேளை பேசாமல் போயிடுவாங்களோ, ஒரு வேளை வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒன்று பயப்படுவான். அப்படி இல்லையா அவனோட வீக்கரான எமோஷன்ஸை அந்த பொண்ணுகிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவான். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, எங்கள் இதில் எப்படி பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி. இது ரிலேஷன்ஷிப்லன்னு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலின்னு சொல்லி இப்படி எல்லா இடத்துலையும் உங்களோட வீக்கர் எமோஷன்ஸை, உங்களோட வீக்கர் சைடை காட்டினீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எம்வின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூங்கிறது கம்மியாகும். அது கம்மியாக 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 உங்கள் லைஃப்பில் உங்களால் வந்து யாருமே அவ்வளோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ணவே முடியாது, ரைட்? ஸோ இதனாலேயே உங்களால் வந்து அந்த மேஸ்குலினிட்டியை இழந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கிற ஒரு பையனாகவே வந்து இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ டோன்ட் ஷோ யுவர் வீக்கர் எமோஷன்ஸ் ஆர் யுவர் எமோஷன்ஸ் டு அதர்ஸ். மேக்ஸிமம் ப்ராபப்ளி ஆஃப் டைம் உங்களுக்கு அவன் கெட்ட வார்த்தையிலே திட்டினா கூட பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அவங்க வீட்டில் அவனை வளர்த்த விதத்தை அவன் வந்து அந்த வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்ங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோட போக ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒரு பொண்ணு ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இன்னொரு பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை விட்டுட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும். நீங்கள் சும்மா வந்து யார் பின்னாடியாவது போய்கிட்டு இல்லை எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிட்டான், என்னை திட்டான், அவன்கிட்ட சண்டைக்கு போகிறேன், இல்லை அவன்கிட்ட போய் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் பாரு, நான் யார் காட்டுறேன் பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அவனை பற்றியே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ் பீப்புளெலாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் டோன்ட் ஷோ யுவர் எமோஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், ரைட்? சீக்கிங் வேலிடேஷன் ஃப்ரம் கேர்ள்ஸ். நான் நிறையா பசங்களை பார்த்துருக்கேன். அது ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு பொண்ணு வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயம் வாவ். இதே அந்த பையன் அதே விஷயத்த வாவ்னு சொன்னால் நீ என்னடா பூம்பர் மாதிரி பேசுகிற, இவனை மாதிரி பேசுகிறேன்னு வாங்க. லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு எனக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, ஓகேவா? என்னோட காலேஜ் டைமில் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் வாவ் சூப்பர்மா செம்மம்மா இப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அதே விஷயத்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுமே காலேஜ் மேட், அவனும் பண்ணுவான். அவன் என் பக்கத்தில் உட்காந்துருப்பா, அவன் பண்ணுவான். ஆனால் அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து வாவெலாம் சொல்ல மாட்டேன், நீ சும்மா இப்படிலாம் பண்ணாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திங் இங்கே என்னென்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் வேலிடேஷன், அதாவது அந்த பொண்ணு வந்து என்னை வந்து ஒரு பெரிய ஆளாக கன்சிடர் பண்ணுங்காக சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த சொல்லி அந்த பொண்ணுகிட்ட நான் பேர் எடுக்கிறேன். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான விஷயம். நான் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் பண்ணாதீங்க இந்த விஷயத்த, ஓகே? அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நிறையா பசங்க வந்து ஃபீல் பண்ணுறதே வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக க்ளோஸாக பழகுனாங்க, அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அதே விஷயம் ஒரு பையன் பண்ணுவான். ஆனால் அந்த பையனை மட்டும் போடாமல் இருந்து அவனை அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஏன்னா அந்த வெறும் பொண்ணுங்கிறதுக்காக மட்டும். ஸோ டோன்ட் சீக் வேலிடேஷன் ஃப்ரம் த கேர்ள்ஸ் கைஸ். இது தேவையே கிடையாது. லிட்டலாக சொல்ல போனால் ஜஸ்ட் உங்களோட வேலை, உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் போயிட்டு எனக்கு இந்த பொண்ணுக்கிட்ட வேலிடேஷன் வேணும், அவங்கக்கிட்ட வேலிடேஷன் வேணும், இவங்க என்னை பார்த்து சூப்பர்னு சொல்லணும், தேவையே கிடையாது. ஒரு சில பேர் உன்னை சூப்பர்னு சொல்லுவான், ஒரு சில பேர் வந்து உன்னை வேஸ்ட்டுன்னு சொல்ல தான் போகிறான். நீ என்ன முக்கிய முடங்கினாலும் உன்னை வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் இங்கே இருக்க தான் போகிறான். உன்னை சூப்பர்னு சொல்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்க தான் போகிறான். நீ அவங்ககிட்ட போய் நீ யார்ட்டையுமே போயிட்டு உன்னோட வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கணும்னு அவசியமே கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு நீ பயப்படவே கூடாது எந்த இடத்துலையுமே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நான் இப்படி தான்ப்பா, இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ எடுத்துக்காம போய் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த மென்டாலிட்டி எப்போவுமே நீ இருக்கணும். எல்லாத்துக்குமே நீ பயந்துட்டே இருந்தனா கடைசி வரைக்கும் நீ பயந்துட்டே தான் இருப்ப. இல்லைனா ஏதாவது ஒரு வேலிடேஷன் இதே மாதிரி தான். அவங்ககிட்ட உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ட்ரெண்டிங் வேர்ட். இந்த ட்ரெண்டிங் வேர்ட், அதுவும் இன்றைக்கி நான் முக்கியமாக பார்க்குறதுல இந்த ஒரு ட்ரெண்டிங் வேர்டு தான் பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ஹார்ட், எது பண்ணாலும் கஷ்டமாக இருக்குங்க. ஒரு மேஸ்குலின் மென், ஒரு மென்னாக நம்ம இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளே வந்து ரொம்ப ஒரு சோம்பேறியாக, ரொம்ப ஒரு டிச்சாக ட்ரீட் பண்ணுறதுனாலே இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரவே மாட்டேங்குது. என் கூட ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பையன், அந்த பையன் வந்து நேற்று அவங்க கூட வந்து வண்டியில் போயிட்டுருக்கேன், ஒரு மெமரி கார்டு வாங்கினதுக்காக அவன்கிட்ட போயிட்டுருக்கேன். அவன் சொல்கிறான், வாழ்க்கையே அப்படி தாங்க இருக்குது, நாங்கள்லாம் வந்து எங்களை மாதிரி பசங்கள்லாம் என்ன தாங்க பண்ணாலும் முன்னேற முடிய மாட்டேங்குது, என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டேன். இல்லை பாடி பில்டிங் பண்ணுறேன். சரி பண்ணு, தொடர்ந்து எப்போ தொடர்ந்தெல்லாம் வரல, எத்தனை நாள் லீவ் போட்டேன்? மாதத்தில் 2 வாரம் இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் போடுவேன். பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவன், பாடி பில்டிங் தான் வந்து ஒரு உயிர்னு நினைக்கிறவன் ஆனால் லீவ் போடுவானா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க என்னோடய சுச்சுவேஷன் இப்படியா. உனக்கு ஒரு விஷயம், அந்த விஷயம் தான் உனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நீ அதுதான் உன்னோட ஒரு பெரிய ஒரு விஷயமா நீ கன்சிடர் பண்ணுற அப்படிங்கும்போது நீ அதில் தானே ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கல, சரி பிஸ்னஸ் பண்ணுறியா, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கெலாம் எனக்கு ஐடியா இல்லைனா, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. சரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற, அதுக்கெலாம் ஐடியா இல்லை. சரி அப்போ நீ உனக்கு வந்து பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறல, அதை நீ வந்து கான்டென்ட்டாக மேக் பண்ணி நீ போட்ட அப்படின்னா அது மூலியமாக உன்னால் ஏர்ன் பண்ண முடியல அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சரிங்க பண்ணுறேங்க அப்படி சொல்லி பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவன் இன்ன வரைக்கும் ஒரு வீடியோ கூட அவன் போஸ்ட் பண்ணவே இல்லை. சும்மா வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனா ஒரு 10 நாள் பண்ணேன், 15 நாள் பண்ணேங்க, அது பேர் ஹார்ட் ஒர்க் இல்லை. 1 வருஷம் பண்ணேன், 1.5 வருஷம் பண்ணேன், எனக்கு அப்போவுமே ரிசல்ட் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது ஹார்ட் ஒர்க்.
ஓகே, சும்மா வந்து நான் பண்ணேன் அவ்வளோதான். ஒரு 10 நாள் பண்ணியிருப்பேன், ஒரு 5 நாள் பண்ணியிருப்பேன், அது வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது ஹார்ட் ஒர்க் கிடையாது, அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ரைட்? ஸோ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது 1 வருஷம், 2 வருஷம், 6 மாதம், 1.5 வருஷம், 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தில். அப்போ தான் அதுக்கான ஒரு ப்ரைமரியான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லைனா டெம்பரவரியான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அதோடு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ரைட்? ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் நிறையா வருடங்கள் பண்ணி தான் ஆகணும். டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பிரதர்ஹுட். இது கூட இன்றைக்கி நம்ம நிறையா மேலே ஒரு மேஸ்குலின் மென்னாகவே இருக்க விட்டுறதே கிடையாது. த திங் என்ன அப்படின்னா, ஒரு பையன் டிசிப்ளின்டாக இருக்கான், ஒரு பையன் ஒழுக்கமாக இருக்கான், ஒரு பையன் ஒரு சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறான்னா, அதை இந்த பூமர் கைஸ் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கூல்நீ வைக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், குடிக்கிறவன், வாழ்க்கையில் உருப்படாதவன், பான் பார்த்து மாஸ்டிபேட் பண்ணிகிட்டே இருக்கிறவன், ஒன்றுமே பண்ணாதவன், சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறவன் வந்து இவனை பார்த்து போகிறான், பட் இவனை வந்து திட்டுவான். இந்த மாதிரி என்கிட்ட 2-3 கிளைண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க நான் வந்து ஷெட்யூல் வச்சு நான் கரெக்டாக ப்ராப்பராக இருப்பேங்க, நான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன், மெடிடேஷன் பண்ணுறேன், ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுறங்கிற மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே ப்ராப்பர் பிரதர்ஹுட்ங்கிறது கிடையாது. அதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி, இந்த யூடியூப் சேனல் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஒரு வேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை வந்து நீ வந்து இப்படி, நீ வந்து அப்படி, இதெல்லாம் ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, அவன் என்னென்ன ஹேபிட்ஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். ஒழுக்கமாக இருக்கானா, யோக்கியமாக இருக்கானா, ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறானா, கொஞ்சம் அதை செக் பண்ணுங்கள். உடனே அவன் சொல்லிட்டான் உடனே அவனை வேல்யூ பண்ணாதீங்க ஒரு ஆளை. ஓகே, இப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டும் அவன் யோக்கியமாக இருந்தான் அப்படின்னா மட்டும் நீங்கள் அவனை சொல்கிறத எடுத்துக்கிட்டு ஓகே நான் மாற்றிக்கிறேன்ப்பான்னு மாறுங்க. இல்லைனா உங்களோட லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் போயிட்டு அவன் இப்படி சொன்னான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்கள் லைஃப்பில் இருக்காது. ஆக்சுவலி இந்த மாதிரி டீஜென்ரேட்டான பீப்புளை முதல்ல வேல்யூ பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அவங்களாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நீங்கள் எதுக்காக அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ டோன்ட் வேல்யூ தம், டோன்ட் கன்சிடர் them as your friends. ஓகே, நாட் ஃபாலோயிங் குட் ஹேபிட்ஸ். நான் ஜிம்முக்கெலாம் தொடர்ந்து போகிறேன் கேஜே, நான் வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறேன். ஓகே ஃபைன், ஜிம்முக்கு மட்டும் போகிறீங்க, அதுக்கப்புறம் சிகரெட் அடிப்பேன், குடிப்பேன், வாய்க்குள்ள அந்த தலகாணியாக அதை வைப்பேன், அப்புறம் கசக்கி வாயில் வைப்பேன், இல்லை பான் பார்த்து மாஸ்டிபேட் பண்ணுவேன், இதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸா அப்படின்னு கேட்டால், டு யூ திங்க் தீஸ் ஆர் குட் ஹேபிட்ஸ்? நோ. அப்போ ஜிம்முக்கு போகிறது மட்டும் நல்ல ஹேபிட். ஜிம்முக்கு போகிறது நல்ல ஹேபிட் தான். பட் ஆனால் நீ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி இப்படி எல்லாமே உன்னோட லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். பட் நீ வந்து என்ன பண்ணுவேன்னா, ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பான் பார்த்து மாஸ்டிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி உன் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணும்? பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் நீ ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்ன பண்ணுறியோ அதை பொறுத்து தான் உன் லைஃப் இருக்கும். நீ வந்து நெகட்டிவ் ஹேபிட்ஸ் நிறையா, பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் கொஞ்சம்னு சொல்லி பண்ணனா உன் லைஃப்பில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்? எந்த விஷயத்துலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்போ ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே அந்த பாசிட்டிவ் ஹேபிட்டை கூட நீ குவிட் பண்ணிடுவேன் இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ்னால. ஸோ இங்கே நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணுறனா உன் லைஃப்பில் ஃபுல்லாகவுமே வந்து எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த நல்ல ஹேபிட்ஸை நீ வந்து வச்சுக்க கற்றுக்கணும். சும்மா நான் வந்து இந்த ஹேபிட் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்குது, அதனால தான் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிற நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வருது. மெயின் ரீசன் அவங்க ஜிம்முக்கு போனால் கூட வீட்டுக்கு வந்துட்டு சிகரெட் அடிக்கிறது, நைட் ஆனால் குடிக்கிறது, இல்லை பான் பார்க்கறது, இதெல்லாம் பண்ணால் எப்படி அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? புரியுதா? ஸோ அப்போது ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஒரு பாசிட்டிவாக இருக்கிறவன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவன், ஒரு கரெக்டாக கரியர் ஓரியன்டாக இருக்கிறவன் எப்போவுமே அவன் லைஃப்பை மட்டும் தான் நோக்கி ஓடுவானே தவிர போய் தேவையில்லாத விஷயங்கள் இன்டல்ஜ் ஆகிட்டு இருக்க மாட்டான். ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். ஸோ I will see you in this informative video and thanks for watching my video. Love you guys.